நான் அடைகிறார். நம்ம விஜய் அவர்கள் பக்காவா காப்பி அடிச்சிருக்காரு. இப்ப கொடுத்த மகளிர் தினத்துக்கு வாக்குறுதிகள் அத்தனையுமே காப்பி அடிச்சிருந்தாலும் எதுக்குற காப்பி அடிச்சதுக்கு ஆப்னா நான் வந்து எந்த கட்சி சார்ந்த உடனே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கெட்ட வார்த்தை திட்ட உங்க கட்சிக்கார நாடக தலைவனும் உங்க அம்மாவும் சொல்லி கொடுத்த மாதிரி கெட்ட வார்த்தையில பக்காவா திட்டுவீங்க. உங்களை கூட மேல திட்டிட்டு இருந்தா வக்கீலாருக்கு முன்னாடி நான் திட்டினா டிக்ஷனரியே தோத்து போயிருந்தா இப்பதான் வக்கீலாருக்கு அப்பதான் திட்டு இல்லை. இந்த கருப்பு கோட்டுக்கு மரியாதை சில கருப்பு கோட்டுக்கு இருக்காருங்க காசை வாங்கிட்டு கூறானுங்க. நான் உங்களை சொல்ல என்ன அது மாதிரி கவனம் திட்டணும். உங்க வீட்டுல அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு சேர்த்துன்னு பேசுறோம். நாங்குநேரி கொலை கோயம்புத்தூர் கற்பழிப்பு நடந்த 3 மாசத்துல விசாரிச்ச பண்ணி சாகரத்துக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். ஒரு பதிவு போட துப்புறான நாய்களா எவனும் வந்து பேசாதீங்களா, கமெண்ட் செக்ஷன்ல கெட்டவரை திட்டாதீங்க, பதிவு போடாதீங்களா. சரிடா நீ அந்த தலைவனுக்காக நீ பதிவு போட்டியா துப்புற நாய நீ பேசுற நாய்களா பண்ணிருக்கணும். என்ன நாங்குநேரி விஷயம், கோயம்புத்தூர் விஷயம், அப்புறம் எண்ணூர்ல வேற மாநிலத்து தொழிலாளி இறந்த விஷயம், இந்த மாதிரி கள்ளச்சார விஷயம், இதுக்கெல்லாம் பதிவு போட நீங்க போய் நடவடிக்கை கொண்டா பதிவு போட துப்பில்லாத நாய்ங்கதான் நீங்க. கொள்ளை கற்பழிப்புல பேரு போன கட்சி தான் நாடக வச்ச கட்சி. என்ன அதே மாதிரி என்ன அமலாக்கத்தை திருப்பி நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய கோர்ட்ல கேஸ் போட்டு ஏடிஎம் கேஸ் ஆண்ட ஒருத்தர் எஃப்ஐஆர் பதிவு செய்யன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க காலத்துக்கு தெரியுங்களா இத்தோட சகாப்தம் முடிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா ஒவ்வொரு நாய்களும் உங்களுக்கு உங்க நாடகத்துக்கு சாதகமா பேசுற நாய்ங்க உயர்நீதிமன்றத்தை உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா கரண்டல் சட்டம் தன் கடமை செய்யும் கத்துவானுங்க. உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா ஹைகோர்ட் நீதிபதியே பணியிட நீக்கம் செய்யுன்னு சொல்லிட்டு 52 பேர் வீணா போனவங்க வச்சு கையெழுத்து போட்டு இம்பீச்மெண்ட் சொல்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. வெட்டையிட நாய் உங்களால் ஒரு மண்ணு போட முடியாது. நான் சொல்லுங்க உங்க கூட்டணி கட்சி ரவுடி போயிருங்க, நீங்க ஒண்ணும் புடுங்கல என்னத்த புடிங்கிட்டீங்கன்னு போய் ஓட்டு கேட்பீங்கன்னு உங்க கூட்டணி கட்சி ரவுடி போயிருங்கன்னு சொன்னா நான் சொல்ல, நான் எந்த கட்சி சார்ந்தவன் இல்லை. அதே மாதிரி இப்ப டிவிகே விஜய் தாவேகா விஜய் நேற்று கொடுத்த 13 உமன்ஸ் என்ன 13 வாக்குறுதிகளுமே காப்பி இருக்குன்னு வச்சு சொல்றேன், பக்காவா சொல்றேன். பல வீடியோங்களா 8 மாதம் முன்னாடில இருந்து கத்துறேன். மார்க் அடிக்கிறது ஒருத்தருக்கும் உரிமை இல்லை. நாடகம் தலைவனாக்கும் தொண்டனாக்கும் அடிமட்ட தொண்டனாக்கும் லாஸ்ட் ஒரு நாய்முக மார்க் அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை. அப்ப இருந்து கத்துறேன். போய் பக்கத்து மாநிலம் இருக்க கர்நாடகத்துல பாருங்க, எல்லா பெண்மணிகளும் கர்நாடகத்துல பிறந்த பெண்மணிகள் ஆதார் கார்டு காமிச்சு நடத்துறவர்கிட்ட நான் கர்நாடகா பிறந்தேன்னு பார்த்தாங்கன்னா ஒட்டு மொத்தமா டவுன்ல விஜய் அளித்த மாதிரி ஒட்டுமொத்தமா கர்நாடகா ஃபுல்லா ஃப்ரீ. அதைதான் காப்பி அடிச்சு விஜய் சொல்றாரு. அதை காப்பி அடிச்சதாலும் ஆப்டாப். ஏன்னா வந்து ஒரு குற்றத்தை சொன்னா திருத்திக்கணும். எப்படி காவலாளிகளுக்கு உட்காந்துட்டே இருக்காங்க, முட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க 3 மணி நேரம், உங்களுக்கு சேர் கொடுன்னு சொன்ன அடுத்த முறையிலே ஒரு மேடையில சேர் போட்டு உட்கார வச்சாரோ அடுத்தவங்க சொல்றது நான் கேட்டுக்க மாட்டேன். தென்னாவட்டெல்லாம் திமுக மட்டும்தான் இருக்கு சொன்னான்னா உங்க தலைவர்கால பொண்டாடிய பக்க துப்புல பொள்ளைய பக்க துப்புல நாய்களா ஒரு ஆம்பளைக்குள்ள இருக்க கர்வம் தாண்டா விஜய்க்கு இருந்திருக்கு. நீங்க சொல்லுவல நீ சொல்லிட்ட அது உண்மையா இருந்த இல்லைன்னாலும் நான் உன்னை தூண்டுற மாதிரி செய்யறதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் திரிஷா அவர்களை அந்த வர்ற டயத்துக்கு பேசி வச்சு வந்திருக்காங்க. ஒரே கார்ல வந்தாங்களா இல்ல ஆக்சுவலி வேற காரை ஒரே கார்ல பேசுனீங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், இல்ல ஒரு பழக்கமா இருக்கலாம். என்ன துறை அவங்க ஒரே துறையை சார்ந்ததுனால நடிப்பு துறை என்ன அந்த துறையை சார்ந்ததுனால ஒன்னா வந்திருக்கலாம். வெக்க நாய்களா ஏண்டா அவங்க பேசிய ஒரு இடத்துல கூட போலையா என்ன யாருமே ஒரு ஒரு நடிகை கூட போலையா நான் கேட்கிறேன், ஒரு இடத்துக்கு கூட போலையா. நான் வந்து அவர் போனதுன்னா பொண்டாட்டிய வெறுப்பேற்றுறதுக்காக போயிருக்கலாம். தப்பே பண்ணிருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தா தோல் மேல கை போடுறத விட்டு கைய பிடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய விஷயம், கைய பிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஏண்டா வெட்ட உங்களுக்கு அறிவு இருக்கா? ஒரு பெண்ணை ஒரு வெறுப்பேற்றுறதுக்காக செஞ்ச செயல் தான் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆம்பளைக்கு இருக்க ஒரு கர்வம் தான் இருக்கு விஜய்க்கு. வெறுப்பேற்றுறதுக்கு ஒரே ஒரு செயல் நான் தெளிவா சொல்றேன், வெறுப்பேற்றுறதுக்காக மட்டுமே செஞ்சிருக்காரு.
வேணுமே செஞ்சிருக்காரு, தப்பு செய்யலனாலும் வெறுப்பேற்றுறதுக்கு காரணத்துக்காக செஞ்சிருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் அத்தனையுமே திமுக கொள்ளையடிக்க வார்டு கவுன்சில் 70 கோடி, அமைச்சர் 100 1000 கோடி, உச்சபட்ச தலை அவன் விட்டுருங்க. இந்த மாதிரி கொள்ளையடிச்ச காசுகளை 1% செலவழிச்சாலுமே மொத்த வாக்குறுதியை நிறைவேற்றிடலாம். சரிங்களா? இந்த கர்நாடக மாநிலத்துல ஒட்டுமொத்த பின்னணிகளுக்கு எங்க ஏறினாலும் எங்க ஃப்ரீ பஸ், அதே மாதிரி ஏசி பஸ்ஸும் டீலக்ஸ் பஸ் மட்டும்தான் காசு. அதை பார்த்து சந்திரபாபு நாயுடு அவங்க மாநிலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 2 மாநிலத்திலயும் அவ்வளோ ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த பஸ் ஃப்ரீனால. எப்படி சாத்தியம்? நாய்ங்க ஃபர்ஸ்ட் போய் பக்கத்து மாநிலத்துல பாருங்களா எப்படி சாத்தியம்னு. அவங்க நஷ்டத்துல 3 வருஷம் நடத்த ஆரம்பிச்சு 3 வருஷம் கடந்துட்டாங்கடா துப்புற நாய்ங்களா. எப்படி சாத்தியம் கேட்காதீங்க. பக்கத்து மாநிலத்துல காப்பீடு சொன்னாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்ற எடுத்துக்கிற ஒரு இதான் தலைவன். நான் செய்ய நான் கொலையடிச்சு சாத்திக்கிட்டே இருப்பேன். அவன் தலைவனடா, அவன் தான் திறமவாதி. திறமை எல்லாம் நாடகோஷ்டிக்கு மட்டும்தான் இருக்கும் திறமை. சரிங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.